பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனிமையான இன்ட்ராடே சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்துமாணிக்கத்தின் அன்பான வணக்கம். முதலில் அனைவருக்கும் பிறக்கவிருக்கும் விசுவாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை தொடங்குகிறேன். நக்கீரர் பார்வையில் நமது தினவணிகம் எனும் இந்த பதிவு தினவணிகத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது குருகுல மாணவர்களின் தினவணிக திறமையை மேலும் அதிகரிக்கும் என்று நம்புகிறேன். நம்மில் பலருக்கும் ஒரு விஷயத்தில் உள்ள நிறைவான அம்சங்களை விட குற்றம் குறைகள்தான் பளிச்சென பார்வையில் படும். அப்படி ஒரு விஷயத்தில் உள்ள குற்றம் குறைகளை எடுத்துச் சொல்பவர்களை, ஆமாம் இவர் பெரிய நக்கீரர் பரம்பரை என்று அவர்களை கலாய்ப்பது வழக்கத்தில் இருக்கிறது. ஆக நக்கீரர் என்பவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இறைவன் எழுதிய பாடலாக இருந்தாலும் அதிலுள்ள பொருள் குற்றத்தை எந்தவித தயக்கமும் இல்லாமல் உறுதியாக எடுத்துச் சொல்லக்கூடியவர் என்பது திருவிளையாடல் புராணத்தை அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். வறுமையில் வாடும் தருமி என்ற புலவருக்கு பாண்டிய மன்னன் மூலமாக 1000 பொற்காசுகளை வழங்குவதற்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் என்ற கதைக்கு ஆகச்சிறந்த ஒரு திரை வடிவம் கொடுத்து இயக்கிய இயக்குனர் திரு ஏ.பி. நாகராஜன் அவர்களின் திருவிளையாடல் திரைப்படத்தில் அவரே நக்கீரர் வேடமேற்றும் நடித்திருப்பார். நினைவில் நிற்கும் சீரிய வசன நடையோடு நகரும் காட்சிகளில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறைவனாகவும், நகைச்சுவை நடிகர் நாகேஷ் வறுமையில் வாடும் தருமி என்ற புலவராகவும் நடித்து அசத்தியிருப்பார்கள். இந்த காட்சிகளை நம்மில் பலரும் பார்த்து ரசித்திருப்போம். அதனை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோவின் யூடியூப் லிங்கினை டெஸ்கிரிப்ஷனில் இணைத்திருக்கிறேன். அதனை அவசியம் பார்க்கவும். ஏனென்றால் அந்த காட்சிகள் கதாபாத்திரங்களின் வடிவமைப்புகள் மூலமாக இனிமையான இன்ட்ராடே செய்வதற்கான மனப்பக்குவத்தினை மேலும் மெருகேற்றி கொள்ள முடியும். நம் குருகுலத்தில் கற்பிக்கப்படும் தினவணிகத்தில் மாத்தி யோசி என்ற வழிமுறையில் திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற அந்த காட்சிகளில் மறைந்திருக்கும் தினவணிக உளவியல் பல இடங்களில் பிரதிபலிக்கும். அதனை சரியாக புரிந்து கொள்வதன் மூலமாக நமது தொடர் வெற்றிகளின் சதவீதம் வெகுவாக அதிகரிக்கும். இன்றைய காலகட்டத்தில் பல தனியார் தொலைக்காட்சி ஊடகங்களில் ஆடல், பாடல், பேச்சு, சமையல் கலைகளில் திறமை பெற்றவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு போட்டி வைத்து அவர்களில் ஒரு ஆகச்சிறந்த திறமையாளரை தேர்ந்தெடுக்கும் ரியாலிட்டி ஷோக்கள் நிறைய வருகின்றன. அந்த நிகழ்ச்சிகளில் நடுவர்களாக வருபவர்கள் போட்டியாளர்களின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டி வழிநடத்தி அவர்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி செல்வார்கள். அதேபோல நம்முடைய பங்குச்சந்தை தினவணிகம் என்பது 6 மணி நேரம் நடக்கும் ஒரு மாபெரும் ரியாலிட்டி ஷோ தான். இந்த ரியாலிட்டி ஷோவின் நடுவர்களாக இனிமையான இன்ட்ராடே ட்ரேடர்கள் இருக்க வேண்டும். தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களில் வரும் நடுவர்கள் எப்படி அலட்டி கொள்ளாமல் போட்டியாளர்களின் பெர்ஃபார்மன்ஸை ரசித்து பார்த்து அவர்களின் நிறைகுறைகளை பற்றிய கருத்துக்களை சரியாக எடுத்துச் சொல்லி ஊதியம் பெறுகிறார்களோ, அதைப்போல இனிமையான இன்ட்ராடே ட்ரேடர்களாகிய நாமும் பலவிதமான பங்குகளின் லைவ் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சரியான முடிவுகள் எடுத்து அதை செயல்படுத்தி ஒவ்வொரு நாளும் சம்பளம் எனும் சன்மானத்தை உறுதி செய்து கொண்டே வர வேண்டும். தினவணிகம் செய்து லாபம் ஈட்டுவதற்கு இங்கே 1000 வழிமுறைகள் இருந்தாலும் இறையனார் எழுதிய பாட்டிலேயே குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கிய நக்கீரர் பார்வையோடு சந்தையை அணுகி ஒவ்வொரு தனிப்பட்ட பங்கின் பெர்ஃபார்மன்ஸிலும் காணப்படும் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து மாற்றி யோசித்து செயல்படும் தினவணிக அணுகுமுறையில் மட்டும்தான் எல்லா விதமான சந்தை சூழல்களையும் சமாளித்து தொடர் ஆதாயம் பெற முடியும். ஒன்று நிச்சயம் ஐயா. என்ன? பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதீர்கள். இதில் நீர் எந்த பிரிவை சேர்ந்தவர் என்று உங்களுக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். எனவே குற்றம் கண்டுபிடித்தே லாபம் ஈட்டும் தினவணிக அம்சங்களை திருவிளையாடல் பட காட்சிகளிலிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை அடுத்த பதிவில் சற்று விரிவாக புரிந்து கொள்வோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.